இன்னைக்கு நான் சிம்பிள் சைட் டிஷ் ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது தக்காளி பச்சடி. வாங்க இந்த பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி பச்சடி செய்ய நல்ல பழுத்த புளிப்பான தக்காளி வேணும். நான் 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை. மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ண சரியா இருக்கும். இன்னைக்கு நான் கடுகு எண்ணெயில் பச்சடி செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுறேன். உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கருஞ்சீரகம், அடுத்து 2 காஞ்ச மிளகாயை உடைச்சு போடுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதுல நறுக்கின தக்காளி போட்டு கிண்டுங்க. தக்காளி எண்ணெயில் வதங்கினதும் இது கூட 2 பச்சை மிளகாயை நறுக்கி போட்டு கிண்டுங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க. அப்புறமா செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல இஞ்சி சேர்க்கிறேன். 1 இன்ச் சைஸ் இஞ்சி துண்டை டைரக்டா துருவி போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வைங்க. கடாயை மூடி 6-7 நிமிஷத்துக்கு வேக வைங்க. பாருங்க, தக்காளி ஃபுல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த பச்சடி கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். உங்களுக்கு அதிக காரம் வேண்டாம்னா நீங்க பச்சை மிளகாய் தூளோட அளவு குறைச்சிக்கலாம். கடைசியா ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் பண்ண 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சடி இப்போ ரெடி. காரசாரமான தக்காளி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த ரெசிபி செய்யும் போது நல்ல பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபி செய்ய நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நான் என்னோட வீட்டில் செய்யற மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்க இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க.